எடப்பாடிக்கு ஆதரவாக ஒலித்த குரல்கள் கதரும் ஓபிஎஸ் சசிகலா தரப்பினர். நண்பர்களை நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு வரக்கூடிய புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க நண்பா. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நேற்றைய தினம் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா அவசர செயற்குழு கூட்டமானது அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் முன்னிலையில் போடப்பட்டது அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்குமே தெரியும். இதில் கிட்டத்தட்ட 9க்கும் மேற்பட்ட தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டன. இதை இந்த செயற்குழு கூட்டத்தை பொறுத்த வரைக்குமே அதாவது மற்ற கட்சிகள் அதிமுக என்ன முடிவுகளை எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி தான் கவனிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு கூட திமுக உட்பட ஓபிஎஸ் தரப்பாகட்டும் சசிகலா தரப்பாகட்டும் இவர்கள் அனைவருமே பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும், அடுத்து என்ன முடிவுகளை எடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அனைவரும் முற்று நோக்கி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத உண்மையான விஷயம். இதில் குறிப்பாக ஓபிஎஸும் சசிகலா தரப்புமே இந்த செயற்குழு கூட்டத்தில் நம்மளுக்கு ஆதரவாக குரல்கள் எப்படியும் அதாவது அதிமுகவிற்கு ஒற்றை தலைமை என்பது சரிப்படாது, வெளியிடக்கூடிய நபர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு சொல்லி எப்படியும் இந்த செயற்குழு கூட்டத்தில் நம்மளுக்கு ஆதரவான குரல்கள் கண்டிப்பாக ஒலிக்கும். அதை பயன்படுத்தி அதிமுகவை சிதைப்பதற்கோ அல்லது எடப்பாடி பழனிசாமி கீழே இறக்குவதற்கோ ஏதேனும் வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் கடைசியில் அவர்களுக்கு ஏமாற்றம் மட்டும்தான் மிஞ்சியது அப்படின்னு கூட. அதாவது நேற்று காலை 9:30 மணி அளவில் செயற்குழு கூட்டம் என்பது போடப்பட்டிருக்கு. அந்த செயற்குழு கூட்டம் முடியும் வரைக்குமே ஓபிஎஸ் சசிகலாவிற்கு ஆதரவாக எந்த விதமான குரலும் ஒலிக்கல. அது மட்டுமல்லாமல் அதிமுகவிற்கு ஒற்றை தலைமைதான் மிக சிறந்தது அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் குரல் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இங்கே நடந்த உண்மையான விஷயம். அதாவது அதிமுகவிற்கு மறுபடியும் ஓபிஎஸ் ஆகட்டும் சசிகலா டிடி தினகரன் இந்த மாதிரி நபர்கள் வரக்கூடாது, எடப்பாடி பழனிசாமியின் தலைமையின் கீழ் தான் அதிமுக தற்போது சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தா வெற்றி என்பதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது. மற்றபடி நீதிமன்ற வழக்குகளும் தேர்தல் ஆணையமும் இந்தபடி பார்த்தீங்க அப்படின்னா ஓபிஎஸ் எதிர்த்து சசிகலாவை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி வெற்றிகளை பதிவு செய்திருக்கிறார். ஆனால் தேர்தலை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு சற்று சறுக்கு முகமாக தான் இருக்கிறது. அதை மட்டும் நாம் சரி செய்து விட்டால் அதிமுகவிற்கு நிரந்தரமாக ஒற்றை தலைமையே போதுமானது அப்படின்னு சொல்லி செயற்குழுவிற்கு வந்த உறுப்பினர்கள் அனைவரும் ஒரு குரல் கொடுக்க ஆரம்பித்தார். அது மட்டுமில்லாமல் ஒரு நபர் குரல் கொடுக்க ஆரம்பித்த உடனே அங்கு இருக்கக்கூடிய அனைவருமே அதிமுகவிற்கு ஒற்றை தலைமை தான் சிறந்தது, ஓபிஎஸ் சசிகலா டிடி அனைவருமே அதிமுக வருவதற்கு நாங்கள் அனைத்து எதிர்ப்பையும் தெரிவிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக குரல்களை கொடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. இது அதிமுக இருக்கக்கூடிய அனைவருடைய குரலாகத்தான் பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டுமல்லாமல் சசிகலா அதே போல ஓபிஎஸ் உள்ளே வந்தால் கண்டிப்பாக அதிமுக மன்னார்குடி குடும்பத்துடைய கைவினை பொருட்களாக மாற்றம் செய்யப்படும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதற்கு பயந்து கொண்டுதான் அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களும் முன்னாள் அமைச்சர்களும் சசிகலாவிற்கும் ஓபிஎஸ்க்கும் எதிராக எதிர்ப்புகளை தெரிவித்துக் கொண்டிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கக்கூடிய வரையிலுமே ஓபிஎஸ் சசிகலா டிடி தினகரன் இவர்கள் அனைவருக்குமே அதிமுகவில் இடம் என்பது கிடையாது அப்படின்னு கூட. ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.